ஆள வந்தார் யார்? அதாவது தமிழ்நாட்டில் 916 ஏடியில் பிறந்தவர் 1041 இறந்தார். ஆள வந்தார் அப்படின்றவர் யார்? அவரோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா யமுனை துறைவர் அப்படின்றது அவரோட பேர். அவர் யார்? அவர் என்னன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் பத்ரி. ஐ எம் ஹியர் டு சே சம்திங். யமுனை துறைவர் அப்படின்றவர் நாதமுனிகளின் பேரன், ஈஸ்வர முனிக்கு மகன். அவங்க யாருன்னு பார்க்க போகிறோம். இந்த யமுனை துறைவர் அவர் சின்ன வயசில் குருகுலத்தில் படிச்சிருந்தார். அவரோட குரு பேர் மகாபாஷ்ய பட்டர் அப்படின்ற ஒரு குருவோட பேர். அந்த நாட்டில் அவர் குருகுலத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது அந்த நாட்டில் வித்வஜன கோலாக்கர் அப்படின்ற ஒரு தலைமை புலவர் இருந்தார், அரச அவை புலவராக. அவர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற புலவருங்க குருமாருங்க படிப்பு சம்மந்தப்பட்டவங்ககிட்டலாம் இவர் தனியாக கப்பம் வசூல் பண்ணியிருந்தார். அதாவது கப்பம் கொடு, இல்லைன்னா என்கிட்ட போட்டி போட்டு தோத்துட்டுன்னா எனக்கு கப்பம் கட்டு அப்படின்னு கப்பம் வசூல் பண்ணியிருந்தார். அவரை ஜெயிக்கிறதுக்கு அங்கே ஆளே இல்லை. அவர் அரச புலவராகவும் இருந்தார். இந்த சூழ்நிலையில் அந்த புலவரோட ஆளுங்க சிஷ்யருங்க இங்கே மகாபாஷ்ய பட்டார் இருக்கார் இல்லைங்களா, அதாவது யமுனை துறைவர் அவரோட குரு, அவர்கிட்ட கப்பம் வசூல் பண்ண வராங்க. அப்போ இவர் பட்டர் அவர் குரு அங்கே ஆசிரமத்தில் இல்லை, வெளியே போயிருந்தார். அந்த சூழ்நிலையில் அவங்க இது மாதிரி உங்கள் குரு கப்பம் கட்டணும் அப்படின்னா யாருக்கு கட்டணும் அப்படின்னு கேட்கும்போது தலைமை புலவருக்கு கட்டணும் அப்படின்னோடனே இவர் யமுனை துறைவர் அவர் 12 வயசு பையன். அவர் கேட்குறாரு, அரசன் நம்மளை வாழ வைக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, நமக்கோசரம் போர் புரிஞ்சு எதிர் நாட்டுங்கட்டிலேருந்துலாம் காப்பாற்றுறாரு, அதனால் அவருக்கு வரி கட்டுறோம், அவர் நம்மளை வாழ வைக்கிறாருன்ட்டு அவர் கப்பம் கட்டுறோம், வரி கட்டுறோம். இப்போது ஒரு புலவர் அவர் கப்பம் வாங்கிறதா, இது அநியாயமாக இருக்குதே, இது நியாயம் இல்லையே அப்படின்னு பேசும்போது, அப்படின்னா உங்கள் குரு எங்கள் புலவர்கிட்ட வாதிட சொல்லி ஜெயிக்க சொல்லுங்கள், அப்படி தோத்துட்டாருன்னா கப்பம் கட்டணும், அதுதான் எங்கள் முறை அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. இதை கேட்டு அவர் என் குரு என்ன, நானே வரேன், நானே வாதிடுறேன், நான் ஜெயிக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டா. அப்படி இந்த 12 வயசு பையன் இதை கேட்டவங்க நேராக போய்ட்டு அவங்க குருக்கிட்டையும் அரசவையிலையும் சொன்னாங்க, இது மாதிரி ஒரு 12 வயசு பையன், அந்த பையன் வாதிடுறேன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கும் ஆச்சரியம், அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஆச்சரியம். சரி, அரசர் என்ன சொன்னார், அந்த பையனை போயிட்டு கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொன்னார். இவங்க சிஷ்யருங்க இவங்க போயிட்டு பையனை வாதிடுறதுக்கு உங்களை கூப்பிட்றாங்க வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அதுக்கு யமுனை துறைவர் அவர் சொன்னார், 12 வயசு பையன், ஒரு புலவரை எவ்வளோ மரியாதையாக பல்லக்கில் கூட்டின்னு போவீங்களோ அந்த மரியாதையாக கூட்டின்னு போனால் தான் நான் வருவேன்னு சொல்லுங்கள் போங்க அப்படின்ட்டு. அப்படி இவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு அரசவையில் சொன்னாங்க. அரசர் பார்த்தாரு, பார்த்துட்டு சரி பல்லக்கிலே கூட்டின்னு வாங்க அப்படின்ட்டு அரசர் சொன்னார். இது நடந்து அதுக்கப்புறம் இவர் அரசவை கலைஞ்சு அரசர் அவர் அரண்மனைக்கு போனார். போகும்போது அவர் அவர் அரசியர்கிட்ட இன்றைக்கி ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடந்துச்சு அரசவையில், இது மாதிரி நம்ம புலவர் இருக்கிறார் இல்லையா கோலாக்கர், அவர் கப்பம் கட்டுறதுக்கு சொல்லி அமிச்சார். யார்கிட்ட? மகாபாஷ்ய பட்டார் அவர்கிட்ட. அங்கே இருக்கிற சிஷியனாக இருக்கிற ஒரு 12 வயசு பையன், நான் அவர்கிட்ட வாதிட வரேன், நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமிச்சு சரி கூட்டினுவான்னு சொன்னால் பல்லக்கில் மரியாதையாக கூட்டின்னு போனால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே சரி பல்லக்கில் கூட்டினுவான்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவொடனே அந்த அரசியார் இல்லை என் உள் மனசுக்கு இது இன்னும் வினோதமாக படுது. அதாவது இவர் கோலாக்கர் ரொம்ப திமிரு பிடிச்சி ரொம்ப கர்வமான ஆள், யாரையுமே ரொம்ப கர்வமாக பார்க்கக்கூடிய ஆள். ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு பையன் சவால் விட்றா அப்படின்னா இந்த செயல் ஏதோ வினோதமான செயலாக தெரியுது, அந்த பையன் ஒருவேளை ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னாங்க அந்த அரசியார். அதை கேட்ட மன்னர் நம்ம கோலாக்கர் எவ்வளோ பெரிய புலவர், எவ்வளோ வயசானவர், அவர் போய் ஜெயிக்கிறதா, அவரெல்லாம் ஜெயிக்கவே முடியாது அப்படி இப்படின்னாரு அரசர். அரசி இல்லை அந்த பையன் ஜெயிச்சிருவாடுன்னு தான் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசி இவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஆயிடுச்சு. வாக்குவாதம் ஆன உடனே அரசர் என்ன பண்ணார், இந்த அரசி சொன்னாங்க, அப்படி மட்டும் அந்த பையன் ஜெயிக்கலைன்னா நான் உங்களோட அடிமைக்கு அடிமையாடுவேன் அப்படின்னு உங்கள் அரண்மனை நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டாங்க அந்த அரசியார். இவர் என்ன பண்ணார் அரசர், கோலாக்கர் மட்டும் அந்த பையன்கிட்ட தோத்தா
என் நாட்டில் பாதி அந்த பையனை நான் எழுதி வச்சிடுறேன் அப்படின்னாரு அரசர். 2 பேரும் இது மாதிரி மாற்றி மாற்றி சவால் விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுநாள் வந்து அவர் யார் யமுனை துறவரை அவங்க பல்லக்கில் கூட்டின்னு வந்து அரசவை கூட்டின்னு வந்தாங்க, இறக்குனாங்க. அரசவை கூட்டின்னு வந்தாங்க. வந்துட்டு அவருக்கு ஆசனம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த 12 வயசு பையன் வந்து உக்காந்தார். எதிர்க்க கோலாக்கரை அவர் உக்காந்தார். இப்போ வந்து கோலாக்கரை அவர் வந்து அந்த பையனை இப்போ வாதம் ஆரம்பித்த உடனே கோலாக்கரை அவர் வந்து இவர் யமுனை துறைவர் பையனை வந்து 12 வயசு பையனை வந்து அவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். கேள்வி கேட்க இவர் வந்து இந்த பையன் வந்து பதில் சொல்லின்னு இருந்தார். பதில் சொல்லின்னு இருக்கும்போது இப்போது அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் இவர் 12 வயது சிறுவன் வந்து பதில் சொன்னார். பதில் சொன்ன அப்புறம் இப்போது இந்த சிறுவனோட டர்ன், அதாவது இந்த யமுனை துறைவர் வந்து இவர் கேள்வி கேட்கணும், அவர் கோலாக்கர் பதில் சொன்னோம். இப்போது இவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். யமுனை துறைவர் வந்து கோலாக்கர் அவர்கிட்ட நானும் 3 வாக்கியம் இப்போ சமர்ப்பிப்பேன், அந்த 3 வாக்கியத்தையும் நீங்கள் மறுத்து பேசணும், இல்லை அப்படின்ற மாதிரி மறுத்து நீங்கள் விளக்கம் பேசணும் அப்படின்னாரு. சரின்ட்டாங்க. இவர் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார். கேட்கட்டுமானார். கேளுன்னாங்க. இவர் கேட்டார், உன் தாய் மலடி அல்லல் அப்படின்னு கேட்டார். இப்போ என்ன பண்ணணும், மறுத்து பேசணும். அவர் தாய் மலடி அப்படின்னு பேசணும். இவர் கேட்டது உன் தாய் மலடி அல்ல அப்படின்னு முதல் வாக்கியத்தை கேட்டார். அதை கேட்ட உடனே கோலாக்கர், நாம் பிள்ளையாக பிறந்திருக்கிறோம், அப்போ எப்படி நம்ம தாய் மலடி ஆவா, அதனால் அப்படி சொல்ல முடியாதே அப்படின்ட்டு அவர் பதில் சொல்ல முடியாமல் கம்முன்னு இருந்தார். சரி, அடுத்த கேள்வி கேட்க சொன்னாங்க. அடுத்த கேள்வி கேட்டார். மதிப்புக்குரிய நம்ம அரசர் மிக சிறந்த நீதிமான், இப்போ இதை மறுத்து கூறுங்க அப்படின்னு கேட்டார். ஐயோ, அரசனை நீதிமான் இல்லை அப்படின்னு மறுத்து கூறினா என்ன கதி இந்த அரசவையில் புலவராக இருந்துங்கன்னு. அதனால் அதுக்கும் அவரால் பதில் சொல்ல முடியல. உடனே கம்முன்னு இருந்தார். சரி, 3வது கேள்வியை கேளுன்னாங்க. 3வது கேள்வி கேட்டார். அதாவது நம் அரசியார் சாவித்திரியை போல் பதிவிரதை, இதை மறுத்து கூறுங்கன்னார். ஐயோ, அரசியாரை பதிவிரதை இல்லைன்னு கூறினா அவ்வளோதான், தலையே இருக்காது, அரசர் சும்மா விடமாட்டார். இதுனா கேள்வி இப்படி கேட்ட அப்படின்ட்டு அதுக்கும் பதில் கூற முடியல. அவருக்கு வந்து கோபம் வந்துடுச்சு. இங்கே பாரு, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ மறுத்து பதில் கூறணும், இல்லைன்னா நீ அரசரை அவமானப்படுத்தினாலும் சிறை சேதம் செய்யப்படுவார் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். உடனே யமுனை துறைவர் அதை நான் மறுத்து கூறுறேன் அப்படின்ட்டு அந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னார். ஃபஸ்ட்டு கேள்வி, நீ ஒரு மலடி அப்படின்னு கோலாக்கரை சொன்னது. அவர் என்ன சொன்னார், சாஸ்திர ரீதியாக ஒரு பிள்ளை பெற்றவர்கள் ஆகார், தனி மரம் தோப்பாகாது, அதனால் உன் தாய் மலடி அப்படின்னு சொன்னார். ஓகே. 2வது கேள்வி, அதாவது நமது அரசர் சிறந்த நீதிமான்றதை மறுத்து கூறணும். அதாவது அதுக்கு இவர் சொன்னது வந்து, ஒரு அரசன், நம்ம அரசரே கூட தனிப்பட்ட முறையில் தர்ம நீதி நெறிங்களை பின்பற்றி அவர் வாழ்ந்தாலும், எந்த ஒரு தவறும் செய்யாமல் தர்ம நெறியில் அவர் வாழ்ந்தாலும், அவர் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்கும்பொழுது அந்த நாட்டில் திருடு, பல தீய சம்பவங்கோ இது மாதிரி கெட்டவர்கள் நேரம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் அங்கங்கே அந்த நாட்டில் நீதி ஏதோ ஒரு வகையில் தவறினே இருக்கும். அந்த நீதி தவறும் போது அந்த நாட்டு மக்கள் அந்த அரசனை தான் குற்றம் சாட்டுவாங்க. அதாவது அரசன்தான் வந்து நாட்டில் நீதியை காப்பாற்றுறது, அதனால் அரசன் தான் வந்து நீதியை விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்கறது, இதெல்லாம் இது பண்ணுறது. அந்த அரசன் எவ்வளோதான் அவங்களோட காவலர்களை வச்சுட்டு எவ்வளோதான் அவங்க இது பண்ணாலும் அந்த நாட்டில் சுத்தமாக நீதியோடு வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா தப்பு நடக்கும், அநீதி நடக்கும், நடக்கும். அதில் ஒரு சிலர் எப்படியோ தப்பி பழைக்கிறதுக்கும் பார்ப்பான், ஓடிடுவான், ஏதோ ஒன்று நடந்துனே இருக்கும். அதனால் அந்த அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் வந்து அரசன் வரி பணம் வாங்கிக்கின்னு நம்மளை காக்கிறதா பண்ணின்னு இருக்கிறனால அரசன் அதை தவறாரு அப்படின்றதுல அரசன் மேலே அந்த அநீதியை பழியை சுமத்துவாங்க. அதனால் அரசன் தனிப்பட்ட முறையில் நீதிமானாக வாழ்ந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்கிடையில் நடக்கின்ற அந்த அநீதிக்கு அரசன் பொறுப்பாளி ஆவார். அதனால் நமது அரசன் நீதிமான் அல்ல அப்படின்னாரு 2வது கேள்விக்கான பதில். சரி, அதெல்லாம் சரி, 3வது கேள்விக்கான பதில் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னாங்க. 3வது கேள்வி, அதாவது நமது அரசியார் சாவித்திரியை போல் பதிவிரதை,
அதாவது இதை மறுத்து கூறணும். இது எப்படி மறுத்து கூறுறது? யமுனை துறவர் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஒரு அரசன் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒருத்தன் வந்து அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே வேலையை செய்வா அப்படி. ஆனால் அரசன் அப்படி இல்லை. அவர் வந்து போர் புரியும் போது போர் வீரனாக போர் வேலையை செய்வா அப்படி, பஞ்சாயத்து பண்ணும்போது நீதி அரசனாக நீதிக்கான வேலையை செய்வா அப்படி, தண்டனை தரும்போது தண்ட நீதிக்கான வேலையை செய்வா அப்படி, தர்மம் செய்யும் போது தர்மமான வேலை செய்வ இறக்கப்படுவா அப்படி. அதனால் அவரோட தொழில் வந்து மாறுபட்டே இருக்கும் அரசனோட தொழிலுங்க. அதனால் அரசன் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டா அப்படி. அதாவது நீதி வழங்குகிற இடத்துல அதில் ஒரு விதமாக இருப்பா அப்படி, போர் புரிகிற இடத்துல வேறு விதமாக இருப்பா அப்படி, தர்மம் பண்ணுற இடத்துல அன்பாகவும் இறக்க குணமாகவும் வேறு விதமாக இருப்பா அப்படி, போர் புரிகிற இடத்துல இறக்க குணமற்றவராக இருப்பா அப்படி. இது மாதிரி அவங்களோட டோட்டலாக அவங்க தொழில் வந்து பல தொழிலை செய்யக்கூடிய சேர்ந்ததாக ஒரு அரச தொழில் இருக்கும். அதனால் இவர் சொல்கிறது வந்து அரசன் அக்னி, வாயு, சூரியன், சந்திரன், யமன், குபேரன், வருணன், இந்திரன் ஆகிய 8 அம்சங்களை கொண்டவர்கள்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது இல்லைன்னா யமன்னா இப்போ வந்து ஒருத்தர் குற்றம் செய்யும் போது அவங்கள தண்டிக்கும் போது யமனாக இருந்து தண்டிக்கிறார் அப்படின்வாங்க. அதே மாதிரி போர் புரியும் போது அது மாதிரி ஒவ்வொரு அமைப்பை சொல்கிற மாதிரி. அதனால் அரசியார், அதாவது சாதாரண ஆளுங்க வந்து அவங்களோட துணைவர் வந்து கணவர் வந்து ஒரே தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால காலம் பூரா ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே ஆள் கூட வார மாதிரி இருக்கும். ஆனால் அரசியார் வந்து இது மாதிரி மாறுபட்டு அரசன் வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு மாதிரி குணம் கொண்டவனா வெவ்வேறு ரூபம் கொண்டவனாக இருப்பா அப்படி அரசன். அதனால் அரசியாருக்கு வந்து ஒருவருடன் மட்டுமே வாழற மாதிரியான அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்காது. ஒவ்வொரு டைமில் ஒரு மாதிரி இருப்பார் அரசன். அந்த அரசரே மாறுபட்டு குணத்தோட இருக்கிற அரசனோட மாறி ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி அந்த அரசி வார மாதிரி இருக்கும். அதனால் அரசி பதிவிரதை அல்ல அப்படின்ட்டு அந்த சிறுவர் விளக்கம் சொன்னார். இதை சொன்ன உடனே அரசி அவங்க வந்து சவாலில் நம்ம ஜெயிச்சிட்டோம், அரசர்கிட்ட விட்ட சவாலில் ஜெயிச்சிட்டோம். அதே மாதிரி அரசர் வந்து இவருக்கு வந்து அந்த பையன் ஜெயிச்சிட்டா அப்படின்னா நான் நாட்டில் பாதி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு இல்லைங்களா. அதனால் அந்த அரசியார் வந்து அந்த குழந்தைய 12 வயசு குழந்தைய கூப்பிட்டு தூக்கி ஆள வந்தவனே அப்படின்ட்டு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் மடியில் வச்சுக்கிட்டாங்க. அந்த அரசரும் என்ன பண்ணார், அந்த குழந்தைக்கு வந்து நான் சவால் விட்ட மாதிரி இந்த நாட்டில் பாதியே இந்த குழந்தைக்கு நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த 12 வயசு சிறுவனுக்கு இவர் நாட்டில் பாதியை கொடுத்தார். அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்கள். இதில் அந்த சிறுவர் என்ன பண்ணார், அவர் அந்த நாடை ஆள ஆரம்பித்தார். அதனால தான் அந்த யமுனை துறைவர் அவரை வந்து ஆள வந்தார் அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. இவர் வந்து அந்த நாடை ஆண்டுன்னு இருக்கிற போது காலங்கள் கழிந்தது. இவர் ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கும்போது காலம் கழிஞ்சுட்டு இருக்கும்போது நாட்டில் வந்து நிதி நெருக்கடி பல பிரச்சனைகள்லாம் இருந்த சூழ்நிலை. அப்போது இவங்க தாத்தாக்கு அடுத்துதான் இவங்க தாத்தா யாருன்னா நாதமுனிகள். இவர் தான் வந்து அந்த நாதமுனிகள் தான் வந்து ஸ்ரீரங்கத்தோட ஆதி மூலம் முதல் ஆச்சாரியராக சொல்லப்படுறது. அவரோட பேரன் தான் இவர் யமுனை துறைவர். அந்த நாதமுனிகள் அவர்களுக்கு அப்புறம் வந்து மணக்கால் நம்பி அவர்கள் தான் வந்து ஸ்ரீரங்கத்தை வந்து பார்த்துருந்தார். இந்த மணக்கால் நம்பி அவர் வந்து இவரை ஆள வந்தார தேடின்னு வராரு. வந்துட்டு அரசரை பார்க்கறதுக்கு வந்து இவரை பார்த்துட்டு உங்கள் தாத்தா வந்து அதாவது நாதமுனிகள் அவர் வந்து உங்கள் கிட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தை தர சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் என் கூட வரணும் அப்படின்னு வந்து கூப்பிட்டார். கூடும்போது இவர் வந்து ஓகே நம்ம நாட்டில் வேறு நிதி நெருக்கடியாக இருக்குது, தாத்தா சொத்துக்கு அது இதுன்னு இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பொக்கிஷன் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவரும் போனார். அவர் கூட போகும்போது அவர் என்ன செஞ்சார், நேராக ஸ்ரீரங்கம் கூட்டின்னு போய் அந்த ஸ்ரீரங்கம் மூலஸ்தானத்தில் கொண்டு போய் ஆளவந்தாரை நிற்க வச்சு மூலவரை காமிச்சு இதுதான் உன் தாத்தா வந்து உனக்கு தர சொன்ன பொக்கிஷம் அப்படின்னு கை நீட்டி காமிச்சார். இவர் ஆள வந்தார். அதை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா நம்பி அவருங்க வந்து அங்கே இல்லை. அதுக்கப்புறம் இவர் என்னானார், அந்த ஸ்ரீரங்கத்தை பார்த்துக்கக்கூடிய ஆச்சாரியராக இருந்து இவர் ஸ்ரீரங்கத்தை
இவர் வந்து வழி நடத்தினார். அவருக்கு அப்புறம் இவர் ஆளவந்தார் இருக்கார் இல்லைங்களா, இவர் இதை இதுக்கப்புறம் பார்த்துக்கிறதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரே முறை தான் பார்த்துருக்கிறார் ஒருத்தரை. அவரை தேர்ந்தெடுத்தார். அதாவது பழக்கமானவங்க, தெரிஞ்சவங்க, தன்னோட வாரிசுங்க இப்படி தான் எல்லாம் பதவிகளை தரத்துக்கு பார்ப்பாங்க. ஆனால் இவர் ஆளவந்தார் வந்து ஒரே வாட்டி தான் ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு. அவரை நம்பி அவர்கிட்ட ஒப்படைங்க, அவர் தான் அடுத்த ஆச்சாரியார் அப்படின்னு கொடுத்தார். அவர் யார் அந்த ஒரு நபர்னா, அவர் ஒரே வாட்டி பார்த்த நபர் வந்து ராமானுஜர். அவர் தான் ஆளவந்தாருக்கு அப்புறம் ஆச்சாரியாரை ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். இவர் தான் ஆளவந்தார். இவர் வந்து பிறந்த இடம் வீரநாராயணபுரம், இப்போது இருக்கிற காட்டு மன்னார் கோவில், அங்கே தான் இவர் பிறந்தது. இவரோட குரு வந்து மகாபாஷ்ய பட்டார். ஆளவந்தார் இவர் தான் ஆளவந்தார். இவரோட உண்மையான பேர் வந்து யமுனை துறைவர். இவர் பிறந்தது வந்து 916 AD. இவர் இறந்தது வந்து 1041. இவரோட தாத்தா பேர் வந்து நாதமுனி. இவரோட அப்பா பேர் வந்து ஈஸ்வரமுனி. இவரோட குரு பேர் வந்து மகாபாஷ்ய பட்டர். இவர் தான் ஆளவந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். பை பை, see you again.